அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ இருக்குன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல் இறக்கக்கூடாது. அதாவது சீமானன் வந்து கல் இறக்கும் போராட்டம். மரத்தில் ஏறி கல்லை இறக்கி மக்களுக்கு கொடுக்கறது. ஏன்னா தமிழ்நாடு அரசு கல்லுக்கு தடை விதித்து வச்சுருக்கு. அதனால் அந்த கல் இறக்கும் போராட்டம்னு சீமான் அறிவித்ததை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. அதில் ஒரு நிறையா கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அதில் வந்து நம்மளுக்கு 2 கருத்து வந்து மாற்று கருத்து இருக்குது. மாற்று கருத்துனா ஏற்றுக்கவே முடியாத கருத்து இருக்குது. அதுக்கு அவர் சார்ந்தவர்கள் இல்லாட்டி அவர் வந்து பதில் சொல்லணும். அதில் ஒன்று என்னென்னா, கல்லின் ஆபத்து தன்மையை உணராதவர்கள் அரசியல் ரீதியாக தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அண்ணன் சீமானத்தான் சொல்கிறாரு. ஏன்னா அவர் தான் அந்த கல்லை வந்து அரசியல் ரீதியாக பேசிகிட்ருக்கார். அது கல் வந்து அவர் தான் போராட்டம் அறிவிச்சிருக்காரு. அப்போ ஆபத்து தன்மைன்னு கல்லில் சொல்கிறாரு. அப்படி என்ன ஆபத்து தன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அதை விளக்கணும். ஆனால் அப்படி சொல்லலை. அவர் மொட்டையாகவே கல்லின் ஆபத்து தன்மையை உணராதவர்கள் அரசியல் ரீதியாக தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது வரைக்கும் கல் குடித்து செத்தவங்க எத்தனை பேருன்ட்டு தெரியல. எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் போயிருக்காங்க, எத்தனை பேரோட உடல் நலன் பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு வந்து கிட்னி, நுரையீரல், மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு காணா போயிருக்கு அப்படின்னு தெரியல. கல் குடித்தா ஒத்த பனை மரத்தோட கல்லை குடித்தா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கல் குடித்து வீணாக போனவங்க யாரும் இது வரைக்கும் நம்ம கேள்விப்படலை. ஆனால் கிருஷ்ணசாமி அவர் சொல்கிறாரு, கல்லின் ஆபத்து தன்மையை உணராதவர்கள் அரசியல் ரீதியாக தவறான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கண்டிப்பாக அவர் விளக்கணும். இது வரைக்கும் கல்லால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டுருக்குன்னு. சமீப காலமாக சொன்னாலும் சரித்தேன், மற்ற மாநிலங்களில் கல் குடித்து எத்தனை பேர்த்துக்கு. ஏன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் தடையாம் கல். ஏன்னா தமிழ்நாட்டு மக்களோட உயிரை காப்பாற்றணும்ல. கிருஷ்ணசாமி ஐயா, ஸ்டாலின் ஐயா எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டோட மக்களோட உயிருக்கு வந்து அவ்வளவு காப்பு காக்குறாங்க. இந்தியாவில் எல்லோரும் கல் குடிச்சு செத்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டு மக்கள் வந்து கல்லை குடித்து செத்துரு போயிடக்கூடாது, அவங்க உடல் நலம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதில் வந்து கிருஷ்ணசாமி ஐயாவும் ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கும் வந்து மிகுந்த அக்கறை இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் மேலே. அது ஏன்னு தெரில. இந்திய அரசியல்வாதிகளுக்கே இல்லாத ஒரு நல்ல எண்ணம் இவங்களுக்கு வந்திருக்கு. இது மக்கள் தான் பார்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்தியா முழுக்க தடை கிடையாது கல்லுக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்குது. ஏன்னா இந்தியா முழுக்க இருக்க அரசியல்வாதிகள் யாரும் சாராயம் காய்ச்சி விற்கலை, சாராய கம்பெனி அவங்களுக்கு கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதிகளுக்கு சாராயம் காய்ச்ச வேலை இருக்குது, சாராய கம்பெனி நிறைய பேர் நடத்துகிறாங்க. அதனால் தடை விரித்து வச்சுருக்காங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு கருத்தும் கிருஷ்ணசாமி ஐயா சொல்லியிருக்காரு, கல் இறக்க அனுமதித்தால் கிராமந்தோறும் அந்த நாட்டு சாராயம், கள்ளச்சாராயம் சொல்கிறோம்ல, அது வந்து அதிகரிச்சிடும். கல் இறக்குனா கல்லோட உற்பத்தி தானே